ஆல், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். மார்னிங் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கே எழுந்திரிச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ட்ரை பண்ணாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான ரைஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம நினைக்கிற அவுட்கம் பிரியாணி ஆகட்டும் ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் ரெண்டுலேயுமே கிடைக்கும். நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கிறேன். அந்த கேப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும் வர மாதிரி முட்டைக்கோஸை சீவி எடுத்துக்கலாம். கூடவே கேரட்டும் குடமிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வீட்டில் தான் ரெடி பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஏன் கெச்சப்பும் சோயா சாஸும் நம்ம வாங்கி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு பெரிய தக்காளி, 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 3 வர மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியோட நல்ல தாராளமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாம். அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வெந்தால் போதுங்க. கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்தது கேரட் ஆட் பண்ணணும். வெங்காயத்தை விட கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தது முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம குடமிளகா, ஒயிட் ரைஸ், தேவையான அளவு சால்ட், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டால் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும். நான் கொஞ்சமாக முட்டை கூட பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எக் ஃப்ரைட் ரைஸாக ஆட் பண்ணுறேன். லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்காக ஃபஸ்ட்டு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு மட்டும் எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 11 மணிக்கு மேலே வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அத்தை வந்து முறுக்கு சொல்லலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவர்லாம் மாற்றி விட்டுட்டேன். முறுக்கு சுடுறதுக்கு புது அச்சு வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணவே இல்லை. சரி, அதோட ரிவ்யூ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கணும். இது வந்து நீங்கள் நார்மல் இடியாப்ப மாவு கடையில் கிடைக்கிறது கூட எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்கணும். பொட்டுக்கடலை மட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எதுவும் கட்டி இல்லையான்னு பார்த்து நல்லா சலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள், எள்ளு ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அது வந்து ஆப்ஷனல் தான், பட் எள்ளு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பெசரிட்டு கொஞ்சம் நல்ல சூடான தண்ணியை உள்ளே ஊற்றி பிசையணும். இப்போ மாவு வந்து நல்லாவே சூடாக தான் இருக்குது. மூடி வச்சு 1 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற விடுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மணி நேரம் கூட ஊற விடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி சப்போஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு பதத்துக்கு. இது வந்து லோட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. ஈஸியாகவே தான் இருக்குது. எப்பவுமே அத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அரிகரண்டியோட பின்னாடி பக்கம் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போடுவாங்க.
முறுக்கு போட்டோன்னே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கம்பி வச்சு திருப்பி விடணும். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கணுன்னு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். எங்கள் அம்மாயெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டிட்டு வந்து அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் சுடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பவுடரில் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா ஊற வச்சுட்டு செய்யும்போது சூப்பர்பாகவே இருக்குது. அடுத்தது வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இது கிட்டத்தட்ட சுட்டு எடுக்கிறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா 1 கிலோ அளவுக்கே முறுக்கு கிடைக்கும். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அத்தை பார்த்தீங்கன்னா கையோட அடுப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டாங்க. நிறைய பேர் க்ளீனிங் ரொட்டீன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சிம்பிள் தான். நம்ம வந்து பாத்திரம் கழுவுற நார் யூஸ் பண்ணி தான் வந்து அடுப்பாகட்டும் இது எல்லாமே தொடச்சிட்டு கடைசியாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஒரு தொடச்சி எடுத்துருவோம். செவுத்துக்கு டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாப் வந்து வச்சுருக்காங்க அத்தை தனியாக, அதை வந்து வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சு தொடச்சி எடுக்கிறோம். டெய்லி இந்த மாதிரி ஒரு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஷ் வாஷிங் லிக்விடோ எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுப்பு மட்டும் ரொம்ப க்ரீஸியாக இருந்ததுன்னா லைட்டாக போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அத்தை ராகி களியும் புதினா சட்னியும் தான் ரெடி பண்ணுறோம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் கரைக்கிற பாத்திரம் வந்து குக்கரில் ஃபிட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சூடு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை வச்சு அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். திக்காகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்படியே எடுத்து கலர்னா ஒரு சூப்பரான ராகி களி ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா புதினா சட்னி தான். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இது வணங்குற கேப்லேயே ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவும் நோண்டிக்கலாம். இது லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளினா 2 போட்டால் போதும். இதை நம்ம செடியில் காய்ச்சதுனால குட்டி குட்டியாக இருக்குது. அதையும் வெங்காயத்து கூட ஆட் பண்ணிவிட்டு 2 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி அரைக்கும் போது நீங்கள் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி அரைக்கும் போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒயிட் ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபன் கூடவும் சர்வ் பண்ணலாம். எப்போவுமே ராகி களியும் நிலக்கடலை சட்னின்னு தான் எனக்கு பிடிக்கும். பட் இந்த புதினா சட்னி நல்லா டேங்கியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் டியர் ஒன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.